எனக்குன்னு யாருமே இல்லை, நான் தனியாகவே தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஒரு பனிக்கரடி தனியாக உட்காந்து ஒரு ஸ்னோமேன் செய்யுது. அது செஞ்சு முடித்த உடனே அதுக்கு பயங்கர சந்தோஷம். அதை தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஏற்றுக்குது. அப்பப்போ அந்த ஸ்னோமேனோட உருவத்தை மாற்றி அது கூட ஜாலியாக விளையாடுது. இது எங்கே போனாலும் அந்த ஸ்னோமேனை கூட்டிகிட்டு போகுது, என்ன பண்ணாலும் அது கூடவே வச்சுக்குது. அதோட உலகத்தில் எனக்கு இந்த ஸ்னோமேன் இருந்தால் போதும், வேறு யாருமே தேவையில்லை அப்படின்னு நினைக்குது. ஒரு நாள் காலையில் வழக்கம் போல் எந்திரிக்கும் போது வெயில் கொஞ்சம் அதிகமாக அடிக்குது. திரும்பி பார்த்தா இது உயிராக நேசித்த அந்த ஸ்னோமேன் உருகி போயிடுச்சு. இது மறுபடியும் அந்த ஸ்னோமேனை சரி பண்ணிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுது. பட் அதால் முடியலை. அதே டைமில் இது நின்றுட்டு இருக்கிற ஐஸும் உடஞ்சி அப்படியே கடலோட நகர்ந்து போகுது. இப்போ அதுக்கு அந்த ஸ்னோமேனும் இல்லை, அது இருந்த இடமும் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சோகமாக அமைதியாக படுத்துட்டு இருக்கு. திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா இது வேற ஒரு லேண்ட் மேலே இருக்குது. இங்கே யாராவது இருக்காங்களா அப்படின்னு தேடி பார்க்கலான்னு போகும்போது தூரத்தில் ஒரு பொம்மை தெரியுது. என்னன்னு பார்த்தா ஸ்னோமேன். இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக போய் பார்க்குது. அப்போது அங்கேயும் ஒரு பனிக்கரடி இதே மாதிரி தனியாக இருந்து ஸ்னோமேன் செஞ்சு அது கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. அப்போ தான் இதுக்கு புரியுது, இது தனியாக இல்லை, இதே மாதிரி இன்னொரு கரடியும் அதே தனிமையை அனுபவிச்சுட்டு இருந்திருக்கு. அண்ட் ஃபைனலி இந்த யூனிவர்ஸ் அவங்க ரெண்டு பேரையும் சந்திக்க வச்சிடுச்சு. நம்ம லைஃப்பில் நமக்கு ரொம்ப முக்கியமான சில பேரும் சில விஷயங்களும் ஒரு நாள் இல்லாமல் போகலாம். அப்போது இனி எனக்கு யாருமே இல்லை, நான் லைஃப் ஃபுல்லாக தனியாக தான் இருக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஏன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சாப்டர் முடிகிறதுனால ஒரு மொத்த ஸ்டோரியும் முடிஞ்சிடாது. சில ரிலேஷன்ஷிப்ஸ் உடஞ்சிரும், சில ட்ரீம்ஸ் உடஞ்சிரும். பட் அதுக்காக நான் தனியாக தான் இருக்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிடாதீங்க. மேபி இந்த உலகத்தில் உங்களை மாதிரியே இன்னொரு உயிரும் எங்கேயாவது தனியாக நடந்துட்டு இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் மூவ் ஆன். சில விஷயங்கள் நம்ம தேடி போகும்போது கிடைக்காது. வாழ்க்கை போகிற போக்கில் நம்ம போய்கிட்டே இருக்கும்போது அதுவாக தானாக வந்து நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக சேரும். அண்ட் இது தேவைப்படுற அந்த ஒரு பர்சனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது டே 29 ஆஃப் 100 days 100 இன்ஸ்பைரிங் லைஃப் லெசன்ஸ். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.